السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற திருமறை விரிவுரையின் 15ஆம் தொடரில் நாம் சந்திக்க இருப்பது சூரத்துல் பக்ரா. இந்த பக்ரா சூராவுக்கு எத்தனை பெயர்கள் உண்டு, எத்தனை சிறப்பம்சங்கள் உண்டு, அதற்கு ஏன் மாடு என்கிற பெயர் சொல் தாங்கி இருக்கிற பக்ராவை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இதன் வாயிலாக நாம் அறிய இருக்கிறோம். முதலாவது, இந்த சூரா மதனியா, மதீனாவில் இறங்கிய சூரா. பொதுவாக குர்ஆனுடைய சூறாக்களிலே 114 அத்தியாயங்களில் சிலது மக்காவில் இறங்கியுள்ளது, சிலது மதீனாவில். பொதுவாக மக்காவிலே இறங்கிய சூறாக்களிலே ஆரம்ப கால குறைஷிகள், அரபுகள் எதிர்ப்பு அதிகமாக இருந்த காரணத்தினால் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத்துகள் எல்லாம் ஈமான் பக்கமும் மறுமை நாள் சொர்க்கம் நரகத்தை பற்றி அழைப்பதற்காகவே அந்த வசனங்களெல்லாம் இறங்கியிருக்கும். ஆனால் மதீனாவுக்கு சென்ற பிறகு இறங்கப்பட்ட ஆயத்துகள் எல்லாம் அங்கு ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைப்பது, அந்த சமூகத்தில் இருக்கிற யகூதிகள், அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்துடைய வேதம், பிறகு முனாஃபிக்கீன்கள், இவர்கள் விஷயமாக அதிகமாக இறக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சூரத்துல் பக்ரா மதீனாவில் முழுக்க இறங்கி அந்த மதீனாவில் ஒரு கூட்டு சமுதாயத்தை எப்படி உருவாக்குவது, அங்கிருக்கிற மாற்று சமுதாயங்களிலே நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் என்ன என்பதையெல்லாம் இந்த சூரா நமக்கு விளக்கி காண்பிக்கின்றது. கணித்திற்குரியவர்களே, திருக்குர்ஆனிலே பல்வேறு சூறாக்களுக்கு மிருகங்களுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அன்ஆம் கால்நடைகள், நமுல் எறும்பு, நஹல் தேனி, அன்கபூத் எட்டுக்கால் பூச்சி, ஃபீல் யானை என்பது போன்ற பல்வேறு பெயர்கள் உண்டு. ஏன் இவைகளின் பெயர்களை அல்லாஹ் ஒரு சூறாவுக்கு பெயராக மாற்றினான் என்று சொன்னால், அது ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு ஈமானிய ஒரு படிப்பினை அங்கே மறைந்திருக்கும். அந்த ஈமானிய படிப்பினை விளங்குவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவைகளின் பெயர்களையே சூறாவுக்கு சூட்டியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூரத்துல் பக்ரா ஏன் பக்ரா என்று பேர் வாங்கியது என்று சொன்னால், இந்த சூறாவுக்கு இடையிலே ஒரு மாடு சம்பந்தப்பட்ட வரலாறு உண்டு. பனு இஸ்ரவேலிகளிலே ஒரு கொலை ஒன்று ஏற்படுகிறது. அந்த கொலை செய்தது யார் என்று தெரியாத சூழலில் மக்களெல்லாம் அதற்கான விளக்கத்தை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிற பொழுது அல்லாஹ் சொன்னான், வைத் கால மூசா லிகௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் ததுபஹு பக்ரா, ஒரு மாட்டை நீங்கள் அருங்க, அந்த மாடு இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அந்த வரலாற்றை வர்ணனையை சொல்லி அந்த மாட்டை அறுத்தால் அந்த மாடு சொல்லும் யார் கொலையாளி என்று. இந்த வரலாற்றை தாங்கிய இந்த சூறாவுக்கு அல்லாஹ் பக்ரா என்றே பெயர் சூட்டி விட்டான். இப்படியும் சொல்லுவார்கள் சில அறிஞர்கள், பக்ரா என்று ஆரம்பத்தில் தொடங்கி மனிதர்கள் மாக்கர்களாக மிருகத்தனம் கொண்டவர்களாக குர்ஆனை தொடங்கும் பொழுது அவர்கள் குர்ஆனை கற்று வந்து கடைசி சூரத்துல் நாஸ் மனிதர்கள் என்று முடிகிறது. மாக்கர்களாக இருந்தவர்கள் மனிதர்களாக குர்ஆனை கொண்டு மாறுகிறார்கள். மிருகத்தனம் கொண்டவர்கள் நன்னடத்தை உள்ளவர்களாக குர்ஆனை கொண்டு மாறுகிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சூசகமாக
சூரத்துல் பக்ராவை கொண்டு தொடங்கி சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற அந்த நாஸ் என்கிற சூறாவை கொண்டு அல்லாஹ் நிறைவு செய்கிறான் என்று கூட தத்துவங்களை இமாம்கள் சொல்லித் தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூறாவுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. சூரத்துல் பக்ரா என்கிற பெயரும் உண்டு. சூரத்து ஸஹ்ராவைனி பிரகாசம் தரக்கூடிய சூரா என்றும் உண்டு. சூரத்து சினாமில் குர்ஆன், இது குர்ஆனுடைய உயிர் உள்ள சூரா என்கிற பெயரும் உண்டு. ஃபுஸ்தாத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய கூடாரம். இந்த சூறாவை கற்றுக்கொண்டால் முழு ஷரியத்துடைய எல்லா விஷயங்களும் உள்ளடக்கி இருப்பதாலே ஃபுஸ்தாத் என்கிற பெயரைகளையும் நம்ம இமாம்கள் கற்றுத் தருவார்கள். கண்டித்துக்குரியவர்களே, இந்த சூரா 10 சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிறது. முதலாவது, பல்வேறு வரலாறுகளை தாங்கி நிற்கிற சூரா என்று சொன்னால் அது சூரத்துல் பக்ரா தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டுகின்ற வரலாறு, பனு இஸ்ரவேலர்களுடைய விரிவான வரலாறு, ஒரு மாட்டுடைய வரலாறு, தாலூத் ஜாலூத்துடைய வரலாறு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்று இதையெல்லாம் தாண்டி மௌத்தான பிறகு, மரணித்த பிறகு உயிர்ப்பிக்கின்ற அல்லாஹ்வின் சக்திகள் தாங்கிய 5 வரலாறுகளெல்லாம் இந்த சூறாவுக்குள் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, 5 கடமைகள் உண்டு. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று 5 கடமைகளையுமே ஒரு சேர சொன்ன சூரா என்று சொன்னால் இந்த சூரா தான். எல்லா சட்டங்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற சூரா இந்த சூரா தான். கணித்துக்குரியவர்களே, இந்த சூரத்துல் பக்ராவிலே தொழுகையும் உண்டு, நோன்பும் உண்டு, ஜகாத்தும் உண்டு, ஹஜ்ஜும் உண்டு. எல்லா வணக்கங்களும் இங்கே இருக்கின்றது. அப்படிப்பட்ட எல்லா சட்டங்களை தாங்கி இருக்கிற சூரா தான் சூரத்துல் பக்ரா. அது மட்டுமல்ல, ஆயிரம் இந்த சூரா 10 வருடங்களாக இறங்கியது. காரணம், ஒரு முஃமின் யார், ஒரு காஃபிர் யார், ஒரு முனாஃபிக் யார் என்பதை படம் பிடித்து காண்பிக்கக்கூடிய, தெள்ளத் தெளிவாக காண்பிக்கக்கூடிய சூரா தான் சூரத்துல் பக்ரா என்ற காரணத்தினாலே இந்த சூரா மட்டும் 10 வருடங்களாக இறங்கியதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். அது மட்டுமா, இதிலே 1000 ஏவல்கள், 1000 விளக்கல்கள், 1000 செய்திகள் உள்ளதாக தஃப்ஸீர் இப்னு கஸீரிலே காண முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த சூறாவில் தான் குர்ஆனிலேயே கடைசியாக இறங்கிய வசனம் உண்டு. குர்ஆனிலேயே மிகப்பெரிய ஆயத்து உண்டு. குர்ஆனிலேயே நீளமான ஆயத்து உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பம் கொண்டதுதான் இந்த சூறா. அது மட்டுமல்ல, இந்த சூறாவிலே இந்த சூறா 5 கட்டாயமான விஷயங்கள் உண்டு. ஒன்று கடன் பற்றியது, இன்னொன்று நம்முடைய உயிர் பாதுகாப்பு பற்றியது, இன்னொன்று அறிவு சம்பந்தப்பட்டது, இன்னொன்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று மானம். உலகத்தின் 5ம் காப்பாற்றப்பட வேண்டிய ஒன்று. இந்த 5யுமே பொருளாதாரத்தை பேசுகிறது, அறிவுடைய பராமரிப்பை பேசுகிறது, பொருளாதார மேம்பாட்டை பேசுகிறது, மானத்தை பாதுகாப்பதை பேசுகிறது. 5 அம்சங்களையும் குறிப்பிட்டு பேசுவதாலே சூரத்துல் பக்ரா தன்னிகரட்டு திகழ்கின்றது. அது மட்டுமல்ல, அஸ்மாஉல் ஹுஸ்னா என்கிற அல்லாஹுடைய பெயர்களிலே 28 பெயர்கள் 429 முறை திரும்ப வருகிறது. கடைசியாய் இதிலே 14 ஊமைகள் அல்லாஹ் உதாரணங்களை சொல்லி வளர்க்கிறான். 14 ஊமைகள் இந்த சூறாவிலே உண்டு. இப்படிப்பட்ட 10 சிறப்பம்சங்களோடு இந்த சூறா இருப்பதால் தானே என்னவோ தெரியவில்லை, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சூறாவை 12 வருடமாக மனனம் செய்தார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒரு நாளல்ல, 2 வாரம் அல்ல, 12 வருடங்கள் இந்த சூறாவை மனனம் செய்து, அந்த சூறாவை மனனம் செய்து முடித்த பிறகு ஒரு ஒட்டகத்தை அறுத்து விருந்து கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? நான் சூரத்துல் பக்ராவை மனனம் செய்திருக்கிறேன். கண்டித்துக்குரியவர்களே, இந்த இவ்வளவு காலம் ஏன் தேவைப்பட்டது? 1000 ஏவல்கள், 1000 விளக்கல்கள், 1000 செய்திகள், மார்க்கத்தின் 5 கடமைகளையும் உள்ளடக்கி இருக்கிறது, வாழ்வின் 5 கட்டளைகளை உள்ளடக்கி இருக்கிறது. இவைகளையெல்லாம் விளங்கி சூரத்துல் பக்ராவை பயின்று வாழ்வியல் அதை கொண்டு வருவதன் மூலமாக இவ்வளவு காலம் பிடித்ததை பார்க்கிறோம். 12 வருடங்கள் அதை மரணம் செய்ய தேவைப்படுகிறது. ஏன்? அவர்களுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 8 வருஷங்களாக இந்த சூறா மனப்பாடம் செய்கிறாங்கன்னு சொன்னால், கணித்துக்குரியவர்களே, நாம் இந்த சூறாவோடு எவ்வளவு நெருங்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட மாபெரும் மகத்துவம் வாய்ந்த சூறாவை நாமும் நெருங்கி வரும் காலங்களிலே இந்த சூறாவினுடைய 286
6 ஆயத்துகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அதன் பொருள் என்ன, அல்லாஹ் இது ஏன் இங்கே சொல்லுகிறான், அது இறங்க என்ன காரணம், இதையெல்லாம் மிக சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயத்தோடு நாம் தொடர்பை வைத்துக் கொள்வோம், ஆயத்தை விளங்குவோம், சூறாக்களை விளங்குவோம். இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்வு வான்மறையோடு இணைகட்டும், வான்மறை வழியில் நம்முடைய வாழ்வு வளம் பெறட்டும். வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.